உனக்கு பிளாக் ஹோல்ல ஒரே ஒரு செகண்ட் தான் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் பூமியில் அந்த ஒரு செகண்டுக்கான நாட்கள் எவ்வளோ தெரியுமா? வருஷங்கள் எவ்வளோ தெரியுமா? 1000 வருஷங்கள். 1000 years-ஆ? 1000 வருஷமா? Black holes are among the most fascinating objects in our universe. And also the most mysterious. ஹே ப்ரோ, இப்போ இந்த பிளாக் ஹோல் இருக்குல்ல, இந்த பிளாக் ஹோலில் ஏதாவது ஒரு யாராவது ஒரு மனுஷன் வந்து சிக்கிட்டா, அவருக்கு யாராவது ஒரு மனுஷன் இதுக்கு என்னை வச்சே சொல்லு. இப்போ நான் வந்து அந்த பிளாக் ஹோலில் சிக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? சரி, ஓகே. பிளாக் ஹோல்குள்ளே நீ, அதாவது புட்டா பிளாக் ஹோல்குள்ளே போனால் உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து சும்மா இந்த கூகுளில், சாட் ஜிபிடியில், ஸோ பிளாக் ஹோலை பற்றி இருக்கிற தியரிஸ் வச்சு உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து ஒரு இமேஜினரியாக நான் சொல்கிறேன். சரியா? அதுக்கு முன்னாடி பிளாக் ஹோல்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்போதான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். சரியா? சரி. பிளாக் ஹோல் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம கோயம்புத்தூரில், மதுரையில், சென்னையிலலாம் வந்து இல்லை. ஆக்சுவலி அது வந்து பூமியிலே இல்லை, அது வந்து பூமிக்கு மேலே ஸ்பேஸில் வந்து இருக்குது. சரியா? ஸோ பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்னன்னா சூப்பர் பவர்ஃபுல் கிராவிட்டி ஏரியா. சூப்பர் பவர்ஃபுல்கான அர்த்தம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் பவர்ஃபுல் அதெல்லாம் தெரியும் எனக்கு. கிராவிட்டிக்கான அர்த்தம் என்னன்னா புவி ஈர்ப்பு இருக்கிறதெல்லாமே வந்து உள்ளே இழுத்துக்கும். அதுதான் வந்து பிளாக் ஹோல். சரியா? அந்த பிளாக் ஹோல்குள்ளே போனால் லைட்டு கூட வெளியே வர முடியாது. பிளாக் ஹோலோட பார்டர் இருக்கு பார்த்தியா, அந்த பார்டரை வந்து ஈவென்ட் ஹரிசான் வந்து சொல்லுவாங்க. ஈவென்ட் ஹரிசான். ஸோ இந்த பிளாக் ஹோல்குள்ளே நீ போனால் உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நீ வந்து இப்போ ஸ்பேஸ் கிட்ட போயிட்டு அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் வந்து போயிட்ட. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் நீ இருக்கும்போது உன்னை உள்ள இழுக்க அது ஸ்டார்ட் பண்ணும். சரியா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கிராவிட்டினால உள்ள இழுக்க ஸ்டார்ட் பண்ணும். நீ அந்த பார்டர்னு சொன்ன பார்த்தியா, அந்த ஈவென்ட் ஹரிசான் கிட்ட நீ இருக்கும்போது அஃப்கோர்ஸ் உன்னை நல்லா பிடிச்சி உள்ளே இழுத்துரும். எஸ்கேப் ஆக சான்ஸே இல்லை. ஈவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டு கூட வெளியவே வர முடியாது. நீ அந்த பிளாக் ஹோல்குள்ள என்ன பார்ப்ப? ரெட் ஷிஃப்ட் அண்ட் டைம் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா ஒரு ரெட் கலர் மாதிரி வந்து தெரியும். சரியா? லைட் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்லோவாகும். டிஸ்டார்டட் விஷன்னு சொல்லுவாங்க. அப்படியே உன் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா அப்படியே அந்த குழைவு நெளிவாக வந்து தெரியாமக்கும் உன் கண்ணுக்கு. ஸோ இந்த யூனிவர்ஸுவே நீ அப்படி தான் பார்ப்ப. அதுக்கு பேர் என்ன? ஃபிஷி லென்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சுது நீ எப்படி சொல்கிறானே. ஸோ இந்த யூனிவர்ஸவே நீ அப்படி தான் பார்க்க ஆரம்பிப்ப. உன் கண்ணுக்கு எல்லாமே இப்படி வளைவு குறைப்பாக தான் தெரியும். தூக்க கலகத்தில் இருந்துச்சா எனக்கு சாதாரணமாகவே எனக்கு அப்படி தான் தெரியும். இமேஜினரியாக சொல்கிறேன். நீ பிளாக் ஹோல்லேருந்து ஒரு வீடியோ அனுப்புகிறேன்னா இங்கே பூமியில் இருக்க பீப்புள் வந்து அதை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து ஸ்லோ மோஷனில் இருக்கும். எப்போ நீ ஸ்டார்டிங் பிளாக் ஹோலில் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நான் சொல்கிறேன். ஸ்லோ மோஷன்லையா? எண்டில் என்ன ஆகுனா எல்லாமே வந்து உனக்கு ஃபேட் ஆயிரும். அந்த பிளாக் ஹோல் வந்து உன்னை முழுங்கிருமா? உன்னோட உடம்புக்கு வந்து என்ன ஆகும்? நான் உயிரோட தானே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறேன். சரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஸ்பெகிட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா உன்னோட பாடி, உன்னோட உடம்பு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆயிரும். பிளாக் ஹோலோட கிராவிட்டி வந்து உன்னோட காலை நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே இழுக்கும். ஆனால் உன்னோட ஹெட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உன்னோட காலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இழுக்கும். எனக்கு இப்போவே அது ஃபீல் ஆகுதுடா. ரப்பர் பேண்டு மாதிரி உன்னோட உடம்பு வந்து மாறிடும். நீ சொல்கிறதெல்லாம் என் உடம்புல இப்போ அப்படியே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நீ பார்க்க ரொம்ப ஒல்லியாக ரொம்ப தின்னாக இருப்ப, ஆனால் நீ ரொம்ப பெருசாக இருப்ப. அதாவது பெருசாக குண்டா இல்லை, தின்னா அப்படியே அந்த எலாஸ்டிக் மாதிரி ரொம்ப பெருசாக இருப்ப. புரிஞ்சுது. அந்த மாதிரி கோலத்தில் என்னை யோசிச்சு கூட பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டே டைம் டைலேஷன். உனக்கு பிளாக் ஹோல் இருக்கும்போது டைம் எப்படி இருக்கும்? இப்போ டைம் ட்ராவலு அது இதெல்லாம் எதுவும் சொல்கிறாங்க. ஸோ பிளாக் ஹோல் இருக்கும்போது டைம் வந்து உனக்கு ஏர்த்தில் இருக்க மாதிரி இருக்குமா, இல்லை உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அதை சொல்லு. டைம் எப்படி இருக்கும்? அதை தெரிஞ்சுக்க தான் நான் ஆவலாக இருக்கேன். ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி உனக்கு டைம் ரொம்ப 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 ஸ்லோவாகிடும். ஓகே. எந்த அளவுக்கு ஸ்லோவாகும் அப்படின்னு கேட்டேன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்குமா? மேக்ஸிமம் ஒரு 5 hours 6 hours. உனக்கு பிளாக் ஹோலில்
ஒரே ஒரு செகண்ட் தான் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனால் பூமியில் அந்த ஒரு செகண்டுக்கான நாட்கள் எவ்வளோ தெரியுமா? வருஷங்கள் எவ்வளோ தெரியுமா? 1000 வருஷங்கள். 1000 இயர்ஸா? 1000 வருஷமா? அப்போ ஹிந்தியில் தெரியாதே, இவ்வளோ வருஷமாகுமா? கரெக்டாக தான் நீ கேட்ட. நீ ஒரு செகண்ட் தான் பிளாக் ஹோலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ. ஆனால் பூமியில் 1000 வருஷம் ஆயிருக்கும். அதாவது இன்னைக்கு வந்து 2025. ஸோ நீ அங்கே ஒரு செகண்ட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்ப. ஆனால் இங்கே 2035 ஆயிருக்கும். அம்மாடி அம்மா, வெரி டேஞ்சரஸ் ப்ரோ, வெரி வெரி டேஞ்சரஸ். பிளாக் ஹோல் உள்ள வந்து உன்னோட தலைவிதி என்ன அப்படின்ட்டு வந்து கேட்டேன்னா இதுக்கு மொத்தம் 3 தியரி இருக்கு. முதல் தியரி என்னன்னா, தலையெழுத்து தானே, சொல்லு. இப்பவே தெரிஞ்சு போச்சு என் தலையெழுத்து என்னன்னு. உன் உடம்பு ஃபுல்லாமே வந்து என்னடா பண்ற? கிரஷ் ஆயிரும். சரியா? நொறுங்கிடும். இது வந்து முதல் தியரி. எதுவுமே மிஞ்சாது, எல்லாமே வந்து கிரஷ் ஆயிடும். இது வந்து முதல் தியரி. அவ்வளோதான், சம்பேஸ் தாங்குதா அப்ப நானு. ரெண்டாவது தியரி என்னன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரி பத்தி எவ்வளோ சொல்லுது அப்படிங்குதா? இவன் எதுக்கு ரஜினி சார் மாதிரி பண்ணிட்டு கேவலமாக பண்ணிட்டு இருக்கான்? பிளாக் ஹோல ஒரு டேட்டாவை வந்து எரேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட டேட்டாவை வந்து சொல்லுது. என்ன கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டுருக்கான்? இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து எதுக்குமே வந்து அழிக்கவே அழியப்படாது இந்த பிளாக் ஹோல் தியரி படி. அதை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தியரி படி அவர் சொல்றது. இது உண்மையாகவே நெட்டில் இருக்கா? இவரே அனுப்பிச்சுடுறானா? இந்த சிடி ரோம் மாதிரி பிளாக் ஹோலில் வந்து வரல மன்னிச்சுக்கோங்க. சிடி ரோம் மாதிரி உன்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் ஆகி வச்சுக்கோ. இது வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட தியரி. சூப்பரா. மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்பாதீங்க, அடிச்சுடுறான்னு நினைக்கிறேன். மூணாவது தியரி படி என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்துட்டேன்னா, யாரு? ஓ, விஜயண்ணாவா? ஐயோ, விஜயண்ணா ஃபேன்ஸ் ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. நீ வேற ஒரு யூனிவர்ஸில் வந்து போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதை சொல்லு. வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போகவே மாட்டேனா? பிளாக் ஹோல்ஸ் நடுவில் வார்ம் ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. வார்ம் ஹோல்ஸ்? ஸோ இந்த வார்ம் ஹோல்ஸ்க்குள்ளே நீ போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீ வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இதுவும் வரல, சாரி மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. அவள் பிளாக் ஹோல்குள்ளே போனால் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போய் அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம் போலயே. ஆனால் இந்த வேற ஒரு யூனிவர்ஸ் போகிறது அப்படிங்கிறது வந்து ரியல் கிடையாது, தியரி தான். ஸோ உன்னோட தலைவிதி வந்து இந்த பிளாக் ஹோல்குள்ளே என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து மிஸ்ட்ரி தான், யாருக்குமே தெரியாது. நீ போனதான் தெரியும். அடுத்தது என்னன்னா, இது ரொம்ப கிரேசியாக இருக்கும், கேளு. நீயே புட்டாவே ஒரு பிளாக் ஹோலாக மாற முடியுமா? இந்த சூப்பர் பவர் மாதிரி, இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர் பவரு, அயன்மேன் பவரு, இந்த புதுசாக பவர்லாம் இருக்குல்ல, நிறைய படங்கள் வெப் சீரிஸ் எடுத்துக்காங்களா. ஸோ அந்த சூப்பர் பவர் மாதிரி நீயே ஒரு சூப்பர் பவர் கிடைச்சி ஒரு பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னோட உடம்பு ஃபுல்லாக ஒரு சின்ன டாட்டா கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், மேபி நீயே ஒரு பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம பூமி இருக்குல்ல, இந்த எர்த்தே வந்து இந்த எர்த்தோட மாசே வந்து ஒரு பீனட் சைஸில் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், சின்னதாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எர்த்தே வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறிடும். ஸோ நீ வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ரொம்ப இமேஜினரியாக சொல்கிறேன், கற்பனைக்கு அப்பாற்பட்டதை சொல்கிறேன். ஆல்ரெடி இப்போ பேசிட்டு இருக்கிற டாப்பிக்கே வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது தான். பட் இது வந்து அதை விட கற்பனைக்கு அப்பாற்பட்டதான் ஒன்று சொல்கிறேன். சொல்கிறா இவ்வளோ சொல்லியே கேட்டேன், இதை கேட்க மாட்டேனா? சொல்லு ஜாலியாக சொல்லு. இஃப் சப்போஸ் நீ வந்து பிளாக் ஹோல்குள்ளே போகிற, நீ வந்து உயிரோடு இருக்க, நீ வந்து கான்ஷியஸாக இருக்க, அப்போ நீ வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கிய, எவ்வளோ நேரத்தில் வந்து பூமிக்கு வந்து சேரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே வந்து ரெட் ஷிஃப்ட் ஆகிடும். சரியா? ரெட் கலரில் தான் இருக்கும். ப்ளஸ்ஸு எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த பூமிக்கு சேரும் அப்படின்னா, அங்கேயும் போய் யூடியூபர் ஆகிட வேண்டியதான். பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுண்டா புட்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நீ 2025 அனுப்பிச்சிருப்ப, ஆனால் எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 3025 ஆயிருக்கும்.
இவங்க எப்போ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ நான் சம்பாதிச்சு எப்போ இதே நோ 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 பிளாக் ஹோல்குள்ளே போட இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஃபைனல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. பிளாக் ஹோல்குள்ளே நீ போனேன்னா உண்மையாகவே உன்னால் எஸ்கேப் ஆக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா ஒரே பதிலாக சொல்கிறேன், கண்டிப்பாக முடியவே முடியாது. விச் இஸ் ரியலி 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 இம்பாசிபிள், நாட் பாசிபிள் அட் ஆல். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், வாய்ப்பே கிடையாது. சரிடா அதை ஏன்னா இப்போ தானே சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், திரும்பி பார்க்கவே முடியாது, முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இருக்கிற சயின்ஸு டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு பிளாக் ஹோல்குள்ளே போனால் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் இதெல்லாம் பாசிபிள் இருக்கான்னு சொல்லிட்டு அது ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ அவ்வளோதான். அண்ட் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், ஸ்பேஸ் பற்றின விஷயங்கள், சயின்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தெரிவித்தாதான் இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கிறதுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்து ரெகுலராக இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பாய். வீடியோ மறக்காமல் லைக் ப்ளீஸ். பை, டேக் கேர்.